ஸ்ரீமடம் பாலு பெரியவாளுக்கு ரொம்ப அணுக்கமான தொண்டர். பாட்டி சொன்ன மாதிரி தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்படி ஒரு தொண்டர் ஸ்ரீமடம் பாலு. அவர் ஒரு அற்புதமான அனுபவத்தை பதிய வைக்கிறார். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக பெரியவா அடிக்கடி போறது பழக்கம். சரி. சதாசிவ பிரம்மேந்திரா மேல ரொம்ப பக்தி, ரொம்ப அபிமானம், ரொம்ப ஒரு அனுகிரகத்தை அப்படியே கொட்டி கிடைக்குதுன்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இவருக்கு ஒரு அனுபவம் அது. சதாசிவ பிரம்மேந்திரனும் பயங்கர பக்தியும் மரியாதையும் கொண்ட பெரியவா பிரம்மேந்திரால் பெயரை சொன்னதை கேட்டாலும் உருகி போயிடுவாராம். ஏன்னா அப்படி ஒரு ஜீவன் அந்த சதாசிவ பிரம்மேந்தர். அவரோட வாழ்க்கையில ஒரு அழகான சம்பவம் வருங்க. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கையை வெட்டிடுறேன். நாங்கள் கரெக்டாக சொல்ல போனால் அவருடைய சமாதி இருக்கிற மானாமதுரை தானே கலை, அது எந்த ஊர் அது, அந்த ஊரில் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். அவர் கையை வெட்டிடுவாராம். அவர் பாட்டுக்கு தன்னுடைய கையை யாரோ வெட்டியிருக்கான்றது கூட நினைக்கல, அப்படியே நடந்து போவாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாக தானாக முளைச்சிடும். எப்பேற்பட்ட பக்தி! அந்த கை எத்தனை பாட்டு எழுதியிருக்கு, எத்தனை நாம் ரசிக்கிறோம், எத்தனை ராகம் போடுறோம், எத்தனை தாளம் போடுறோம், எத்தனை நிரவல் சுரம் போடுறோம். அதுக்குள்ள இவ்வளோ ஒரு வரம் இருக்கே, ஸ்வரத்துக்குள்ள ஒரு வரம் இருக்கே, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு. அவர் மேல இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. அதிஷ்டானத்துல ஜபம் செய்ய உட்கார்ந்துட்டார்னா, நம்ம பெரியவா உட்கார்ந்துட்டான்னா யாரும் நம்ம உள்ள போய் கதவை திறக்கக்கூடாது, அந்த மந்திரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியவும் முடியாது. யாருக்கும் உள்ள போகணுன்ற தைரியம் துணிச்சல் எதுவுமே வராது. நன்றாக கேட்டுக்கொண்டிருங்கள். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா அதிஷ்டானத்திலே பெரியவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பெரியவா எப்பேற்பட்ட இசைஞர் தெரியுமா? எவ்வளவு அழகான இசைஞர் தெரியுமா? எவ்வளவு அழகா வீணை வாசிப்பார் தெரியுமா? எத்தனை ராகங்களை பாடி காண்பிப்பார் தெரியுமா? எத்தனை ராகங்களை பற்றி பேசுவார் தெரியுமா? வீணை வாசிப்பார் தெரியுமா? இவ்வளவு விஷயங்கள் அவருக்கும் இசைக்கும் இருக்கின்றது. அப்பொழுது அவர் அதிஷ்டானத்தில் அமர்ந்து அற்புதமாக அந்த பெருமானை தரிசனம் செய்து கொண்டு பாடும்போது நமக்கு கிடைத்த பாடல் என்ன? அருமையான பாட்டு கேட்டது. மயிலாப்பூர்லையா பாட்டோட கலந்திருக்க வேண்டாமா? சதாசிவ பிரம்மேந்தா இல்லையா? ரசமான பாடல் இல்லையா? ராமரசம் இல்லையா? பிபரே ராமரசம். பிபரே பிபரே ராமரசம். பிபரே
பொதுவா பெரியவா நம்ம சாதாரண மனுஷா பாடும்போதே இப்படி இருக்கே, அனுக்கிரகம் பெற்ற குழந்தைகள் பாடும்போதே இப்படி இருக்கே, ஆண்டவனே உட்கார்ந்து அப்படி ஜபத்தில் அமர்ந்துட்டு அந்த பாட்டை பாடும்போது எப்படி இருக்கும்? பொதுவா மடத்துல ஒரு ரூல் உண்டுங்க, சட்டம் உண்டு. பெரியவா அதிஷ்டானத்துக்குள்ள போயிட்டா ஜபம் செய்யறது சன்னியாச முறைப்படி வணங்குவதை யாரும் பார்க்க கூடாது. ஸ்ரீமடத்து சட்டம் அது. சரி, அது எதுக்காக வச்சிருக்கானா பக்தர்களின் நலனை முன்னிட்டு தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அது ஏங்க அப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, சாதாரணமா நம்ம 100 வால்ஸ் பல்பை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, சரி, பளின்னு ஒரு 1000 வால்ஸ் பல்பை டக்குன்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு பவர் இருக்கும். அது பவரா அவரா? அதுதான் நாம இவர், அவ்வளவுதான், வேற வார்த்தையே இல்லை, பார்க்க முடியாது. அப்படி ஒரு பவர் இருக்கும். அதனால அப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பெரியவாளை பார்க்க முடியாதுங்கிற நிலைமை தெரியாம ஒரு அன்பர் துடிச்சு வராருங்க. பக்தர்களோட கஷ்டம் எப்படின்னு கேட்டா, குழந்தை பசிக்கும் போது யாரை தேடும்? அம்மாவை தேடும். நீங்களும் அப்படிதான் தேடி இருப்பீங்க. அம்மாவை தான் தேடும். அப்பாவை எப்பவும் தேட முடியாது, எப்பவாவது வெளியில போயிருப்பார்ல, எப்பவும் வெளியில போயிருப்பார், அதுவும் அப்பா இல்லைங்களா? அம்மா தான் தேடும். பசிக்குது இல்லையா அம்மா அப்படின்னும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நம்மள மாதிரி மகாபெரிவாளுடைய பரம கருணை பெற்ற பக்தர்கள் யாருக்குமே ஒரு கஷ்டம்னா என்ன தோணும்? பெரியவாள்கிட்ட போய் பார்க்கணும். தொடுமா இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்துல துடிச்சுக்கிட்டு மனவேதனையோட படபடுத்துக்கிட்டு கைகாலெல்லாம் நடுங்கிக்கிட்டு ஓடி வரார் ரங்கசாமின்னு ஒரு அன்பர். சரி, இது அவரோட அனுபவம். இது ரங்கசாமின்னு ஒரு அன்பர் ஓடி வரார். ஆனா இவரை தாண்டி நம்ம சிப்பந்திகள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. எல்லாரும் பெரியவா உள்ள இருக்கிறதுனால யாரையும் உள்ள விடக்கூடாதுன்றதுனால அவெல்லாம் அதுக்கு காவல் இருந்துட்டு, யோ சாமி எங்க போறீங்க அப்படின்னு. இல்லை, நான் பெரியவரை பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும், அதையே சொல்லிட்டு இருக்காரு. தரிசனம் பண்ணணும், உடனே பிரசாதம் வாங்கிட்டு போயே ஆகணும், கொஞ்ச நேரத்தில் நான் போகணும். உடனே எல்லாரும் சொன்னாலாம், சுவாமி பெரியவா ஜபத்தில் இருக்கும்போது அதிஷ்டானத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? நீங்கள் இப்படி பதறதுல எங்களுக்கு எதுவுமே புரியலையே, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வருவர், வந்த பிறகு உங்களை முதல்ல தரிசனத்துக்கு நாங்கள் அனுப்பி விடுறோம். எங்களால் முடிஞ்சது அது ஒன்று தான். நாங்கள் போய் கதவை திறக்கக்கூடாது, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நாங்களும் உள்ளே கூட்டிட்டு போகக்கூடாது, எதுவுமே செய்ய முடியாது. பொறுமை சுவாமி, பொறுமை. உடனே அந்த ரங்கசுவாமி லேசப்பட்டவர் இல்லை. ஆமான்னு சொல்ற மாதிரி முகம், ஆனா ஆமாங்கிறதுக்குள்ள அடங்காத மனம். அவருக்கு துடிக்குது. ஏன்னா அவருக்கு அவருக்கு தான் தெரியும், துடிக்குது. அமைதியா இருக்கிறது போல இருந்துட்டு தொண்டர்கள் எல்லாம் ஏதோ நம்ம அந்த ஆன்மீக விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு துடிப்பு. அவருடைய வேதனையின் காரணமாக டமான அந்த அதிஷ்டான கதவை திறந்து சுவாமி கிட்ட போற மாதிரி போயிட்டார். வெளியில இருந்தவா எல்லாரும் குழம்பி போயிட்டான். பெரியவா என்ன சொல்வா? வந்து எல்லாரும் குழப்பம், இவரும் குழப்பம், எல்லா சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் குழப்பம். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் இந்த டைட்டில், நான் இருக்கேன். இந்த டைட்டில் அதுதான். என்ன தெரியுமா? யார் வந்திருக்கான்னு பார்க்கல, பெரியவாளுடைய கம்பீரமான கருணை குரல் கேட்குது. நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபம் ஹோமம் செய்ய வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு மிருத்யு வர மாட்டான், நிம்மதி அடையுங்கள், மீண்டும் திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பெரியவா கொடுக்குறார். வந்திருக்கிறது யாருன்னு பார்க்கல, என்ன நிலைமையில வந்திருக்காருன்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் சொல்கிறேன், பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் இந்த அருள் வாக்கு கிடைச்ச உடனே ரங்கசாமி வேற எதையுமே பேசலைங்க. டக்குன்னு கதவை சாத்திட்டு வெளியே வந்து அப்பாட 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 பெரியவாளை பார்த்துட்டேன், பெரியவாளை பார்த்துட்டேன், அருள் வாக்கு கிடைச்சிச்சு, அவர் பொழைச்சிடுவார், அவர் பொழைச்சிடுவார். அவர் ஏதோ ஒரு துடிப்பில் இருந்திருக்கார். உடனே இவாள்லாம் கேட்டாங்களாம். பார்த்த உடனே அவருக்கு அந்த அவசரம் போயிடுச்சு. என்ன அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு கதையே சொல்றாராம். என்னுடைய தந்தைக்கு நெருங்கிய உறவினர், நெஞ்சு வலி ஐயா, நெஞ்சு வலி. டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்யும், சின்ன வயது தான். டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்ய 48 மணி நேரத்துக்குள்ள சொல்ல முடியுமே தவிர அதுக்குள்ள எதுவும் நடந்தா என்கிட்ட இல்லை. மேலே வேண்டுங்கோ, பிரிவாளை வேண்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஜோசியர் மிருத்யுஞ்சப ஜபம் ஹோமம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறா. பக்கத்தாத்து மாமி நெரூரில் தானே பெரியவா இருக்கா,
அவளை போய் பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிடுவோம், எங்கள் ஆத்துக்காரர் எழுந்துருவார் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லும்போது, நான் நெருங்கிய உறவினர், அவர்களுக்கு அன்பான உள்ளம், ஆத்மார்த்த உள்ளம், அந்த உள்ளம் பிழைப்பதற்காகத்தான் ஓடி வந்தேன். இல்லை என்றால் எனக்கு அந்த முறைகளை சொல்லும்போது அதை நான் துடித்து கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்களா, போய் பாருங்கோ, நல்ல பிரசாதம் கிடைச்சது, நல்ல அனுகிரகம் கிடைச்சது, வீட்டுக்கு போங்கோ, நிம்மதியா போங்கோ. இப்ப தாங்க பெரியவாளோட கருணை. வீட்டுக்கு போனா ஆக்சிஜனும் அதுவும் வச்சுட்டு ஒயர்களோட கிடந்த அந்த ரங்கசாமியினுடைய உறவினர் எழுந்து வாப்பா என்று பெரியவாளை கும்பிட போனவரை புன்முறுவலோட கூப்பிட்டு ஜெய ஜெயசங்கர கோஷம் சொல்கிறார். நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு, ஏதாவது இவர் சொன்னாரா? எப்படி அவர் தெய்வம் என்பதை இதை விட நம்ம வேற என்ன வார்த்தையில சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட ஒரு ரங்கசாமியின் உறவினருடைய அனுபவத்தை நமக்கு ஸ்ரீமடம் பாலு அவர்கள் பதிய செய்து நம்ம மனசுக்கு தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? லாஸ்ட் டேவை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. நமக்குள்ள பெரியவா இருக்கும்போது எல்லாமே அவர் பார்த்துப்பார் என்ற ஒரு பக்குவத்தை மந்திரத்தாலும் திருநாமத்தாலும் பக்தியாலும் பஞ்சோபசாரத்தாலும் அன்றாட கடமைகளாலும் அடுத்தவருக்கு உதவுவதாலும் நல்ல விஷயத்தை கேட்பதாலும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதாலும் வேண்டாத கூட்டங்களில் இல்லாமல் இருப்பதும் வேண்டிய கூட்டங்களில் வருவதும் எல்லாவற்றையுமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதை விட என்ன புண்ணியம் வேணும் என்று ஸ்ரீமடம் பாலு அவர்கள் தந்திருக்கிற இந்த அற்புதமான அனுபவத்தை முதல் பிரசாதமாக உங்களுக்கு தருகின்றேன். ஜெய ஜெய சங்கர கோஷம், அரகர சங்கர கோஷம். இதை விட திருப்தியான பிரசாதம் அவர் பிரசாதம் தான் நமக்கு. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर